மாணிக்கம் ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிற இந்த நிகழ்வு வருடாந்த பொதுக்கூட்டமும் புதிய நிர்வாக சபை தெரிவு நடைபெறுகிறது. இதன் பின் மாவட்டத்துக்குரிய கூட்டமும் மாவட்டத்தில் நிர்வாக சபையில் தெரியப்படும். நான் இந்த பிரதேசத்தின் நிர்வாக சபை தலைவராகவும் மாவட்டத்துக்குரிய தலைவராகவும் செயற்படுகின்றேன். பிரதேச செயலாளர் சமூக கொடுக்கவில்லை. மற்ற அவர் ஏற்கனவே கணக்காளர் அண்மை தினத்தை பற்றி பகிரங்க சேவையை பகிரங்க சேவை ஓவியர்களின் நம்பிக்கை நிதியம் சம்பந்தமாக மண்வெளி தெரிவிப்பது தெரிவித்தவங்க 25வது ஆண்டு பொதுக்கூட்டம் 25வது ஆண்டு. களவாஞ்சி ஓவிய கூட்ட நாடு நடக்கும். ஒரு வருடத்துக்கு அதன் விடயம் என்னென்றால் ஒவ்வொருவருக்கும் மண்வெளி தெரிவிப்பற்றி களுவாஞ்சிக்குடி பிரதேச சபையில் உள்ளே அடங்கு நாட்கள் அவ்வளோ பேர் பெஞ்சிருக்காங்க. வருஷத்துக்கு ஒருக்காக இந்த கூட்டம் நடத்துகிறாங்க. அவங்களோட குறுநிறையில் இதில் சொல்லி தலைவர் காரியதரிசி பொருளாளர் அவங்களையும் தெரிவு செய்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தெரிவு செய்து அதையும் தெரிவு செய்து நடத்துகிற ஒரு கூட்டம் நம்மளோட குறுநிறையில் இந்த கூட்டத்திலே சொல்லுவாங்க. விளக்கமாக தரப்பட்டுள்ளது. அதை நீங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை கேட்கின்றோம். கணக்கறிஞர் மற்றது அவங்களுக்கு என்னென்ன குறை நிறையா அந்த இது என்ன ரயில்வே உடன் கோயில் ஆணைச்சீட்டுகள் மற்றது தங்குற பிள்ளைகள் அதுகள் மற்றது இந்த கடன்கள் எடுக்கிறது அவங்களோட இதுக்காக வாழ்க்கைக்காக கடன் எடுத்து திரும்ப கட்டுறது அந்த இதுகளெல்லாம் இங்கிருந்து வாகர வரையில் வந்து எங்களோட கடமை அது கட்டாயம் செய்வோம். ஈராயாக தங்கச்சி இல்லை அக்கா ஒரு மாதத்துக்கு கழிப்பாங்க. இது யோசிக்கும் 50,000 ரூபாய் இன்சூரன்ஸுக்கு 1,500 ரூபாய் கழிப்பாங்க. மற்ற காசு நாங்கள் 40,000 ரூபாய்க்கு மண்மணி சென்னையில் பெற்று பிரதேசத்தில் உள்ள ராசமாணிக்கம் ஐயா ஞாபகார்த்த மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வு பிரதேச செயலக பிரிவுக்கு உரிய ஓய்வூதியர்கள் அரச ஓய்வூதியர்களின் நம்பிக்கை நிதியம் இதன் தலைமை காரியாலயம் கொழும்பு மாரியாவத்தையில் உள்ளது. இந்த நம்பிக்கை நிதியத்துக்குரிய பிரதேச செயலக பிரிவு பொதுக்கூட்டமும் வருடாந்த பொதுக்கூட்டமும் புதிய நிர்வாக சபை தெரிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனால் சில சலுகைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கணவன் அல்லது மனைவி ஓய்வூதியராக இருந்தால் கணவன் இறந்துவிட்டால் அவர் ஓய்வூதியம் பெறாதவராக இருந்தால் அவர் 7,500 ரூபாய் காசுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் இதை கணவர் அப்படி செய்வதில்லை. இனிமேலாவது 15,000 ரூபாய் அதற்கு மேற்பட்டால் 10 வருஷத்துக்கு மேற்பட்டால் 30,000 ரூபாய்
அடுத்தது சிறு அறுவை சிகிச்சைக்கு 12,500 ரூபாய். அடுத்தது ஓய்வூதியர் இறந்து விட்டார் சிரேஷ்ட உறுப்பினரால் கணக்கடைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் சகோதரர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் தொழில்நுட்ப விரிவுரையாளர் HOD அவர்களை வருக வருகென வரவேற்கின்றேன். மாவட்ட பொருளாளர் நிர்வாக சபையின் அவர்களால் சமமளித்திருக்கின்ற ஓய்வூதியர்களை உங்கள் அனைவருக்கும் முன்னேறுவார். நீங்கள் எப்போது போகலாம் என்று இருக்கிறீர்கள். நான் உங்களிடம் அதிக 100 ரூபாய் ஆரோடப்படுகிறது. நீங்கள் கவனித்திருந்தோ என்று தெரியவில்லை. முழுமை வாசித்திருப்பீர்கள். அதில் இது தவறுகள் இருக்கவில்லை, அதை சுட்டிக்காட்டுங்கள். இல்லாமல் அதை ஒருவர்